போட்டு தம்சம் போட்டாங்க இங்கிலாண்ட முதல் T20 இன்டர்நேஷனல்ல. இந்த பசங்களுக்கு பயம்ன்றது தெரியாது போல இருக்கு. அதாவது they don't know fear. அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் கிடையாது. நீ ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. அடுத்த மேட்ச் இதே மாரி போய் ஆடுன்னு டீம் மேனேஜ்மென்ட் பேக் பண்றாங்க. இங்கிலாந்துக்கு கேள்விக்குறிகள் நிறைய இருக்கு. அடுத்த மேட்ச் சேப்பாக்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் விளையாட வரல. இந்த வருண் சக்கரவர்த்தி பசில்ல மாட்டிட்டு முழிக்கிறாங்க இந்த பேட்ஸ்மேன். முகமது ஷமி டீம்ல எடுத்திருக்காங்க, ஏன் விளையாட வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழுதுங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஒன் டேல ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. சூப்பர். டெஃபினட்டா வந்து 4 ஓவர் அவர் போட முடியலன்னா அப்புறமா 10 ஓவர் எப்படி போடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். ஹாய் பிரேத்தம், வணக்கம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பர். இந்தியா போட்டு தம்சம் போட்டாங்க இங்கிலாண்ட முதல் T20 இன்டர்நேஷனல்ல. செம ஹாப்பியா இருக்கு இந்தியாவோட அப்ரோச்ச பார்த்து. ஸ்ட்ரைட் அவே வீடியோக்குள்ள போலாம். பிரேத்தம், 132 ரன்னுக்கு இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்பல. ஏன் தெரியுமா? அது காம்பினேஷன் காரணம். முகமது ஷமி விளையாடல. இந்த கண்டிஷன்ல திடீர்னு 3 ஸ்பின்னர் விளையாண்டாங்க. செகண்ட் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியா தான். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னடா இந்த பசங்க பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கலகிடா இருங்க. வருண் சக்கரவர்த்தியும் ஹர்ஷ்தீப் சிங்கும் சூப்பர் பிச்சு உதறிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பிரேக்கிங் த பேக் ஆஃப் த ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான். ஹர்ஷ்தீப் சிங்கும் வருண் சக்கரவர்த்தியும் பிச்சு உதறிட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த காம்பினேஷன் பார்த்து பிளஸ் எல்லாரும் இந்த மீடியால பேசி கல்கட்டா ரொம்ப பிளாட் பிச்சு. நீங்க ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா கூட பத்ரி 260 எல்லாம் சேஸ் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆரோட. நான் நினைச்சேன் இது ஒரு 200 பிச்சு, அதனால தான் இந்தியா வந்து சேஸ் பண்றாங்க, டியூ இருக்கும்னு. பட் 130க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அதுக்கு மூல காரணமே ஹர்ஷ்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான். ஹர்ஷ்தீப் பவர் பிளேல அவுட்ஸ்டாண்டிங்கா போடுறாரு பத்ரி. என்னமோ ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 8 மந்த்ஸ்ல கொஞ்சம் ஸ்விங்கும் அவர் ப்ரொனவுன்ஸ்டா வருது. அவர் பால் டீவியேஷன் கனாபினான் இருக்கு. அண்ட் வருண் வந்து ஐ திங்க் நிறைய வேரியேஷன்ஸ் ஒர்க் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது அவருக்கு. அதை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு இன்னைக்கு. ஒரு பக்கம் 130க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா பேட்டிங் என்னங்க இது? அபிஷேக் சர்மா பிச்சு உதறாரு. அதாவது இளரத்தம் பயம் அறியாது அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பசங்களுக்கு பயம்ன்றது தெரியாது போல இருக்கு. அதாவது they don't know fear, just hit every ball for 6 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. 6 அடிக்க முடியலன்னா சரி, அப்புறம் ஒரு 4, இல்லனா worst கேஸ் ஒரு வழியே இல்லனா சிங்கிள் பாக்குறாங்க. அப்படிதான் ஆடுறாங்க. பட் அது ஏத்த டேலண்டும் இருக்கு. ஸ்டில் ஹெட் வச்சிருக்காரு அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நல்ல ஃபீட் யூஸ் பண்றாரு. புடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸ், எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்டர்ஸ். அபிஷேக் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் படி. கலக்கிற சூப்பரா ஆடினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நாக்கு. ரெண்டு விஷயம் பத்ரி. ஒன்னு, அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் கிடையாது. நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச் இதே மாதிரி போய் ஆடுன்னு டீம் மேனேஜ்மெண்ட் பேக் பண்றாங்க. ஒரு சூர்யா ஆகட்டும், ஒரு கம்பீர் ஆகட்டும். பட் ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம கிரெடிட் கொடுக்கணும்னா, நான் சன்ரைசர்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறைய நம்ம ஷோலயே வந்து கொஞ்சம் திட்டிருக்கேன். அவங்க டிசிஷன்ஸ் நமக்கு புரியாது. ஆனா அபிஷேக் சர்மா ஒரு 5 டவுன் பேட்ஸ்மேனை தூக்கி ஓபன் பண்ண வச்சு அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து நீ போய் அட்ரா அப்படின்னு சொன்னது சன்ரைசர்ஸ். அதை இந்தியன் டீம் எடுத்து அவர் இந்தியன் டீம்ல அதே ஓப்பனிங் பொசிஷன்ல யூஸ் பண்றது ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இன்னொரு, நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் பத்ரி. கௌதம் கம்பீர் T20 வந்த போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கோச்சா இருக்காரு. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா இருக்கு, டீம் செட்டில்டா இருக்கு, ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் யூனிட்டா இருக்கு. எதுக்கு இவனை எடுத்தோம் எடுக்கல அந்த மாதிரி ஒரு கேள்வியே இல்ல. போறாங்க, அடிக்கிறாங்க. பங்களாதேஷோட ஒரு 290 அடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிச்சாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இங்கிலீஷ் போலிங்க வந்து பங்களாதேஷ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. சோ கௌதம் கம்பீரோட பெஸ்ட் ஃபார்மேட் T20யா அப்படின்னு என்னோட கேள்வி. ஒரு பிளேயருக்கு தாங்க ஒரு ஃபார்மேட் பெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கோச்சுக்கு பெஸ்ட் ஃபார்மேட் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். ஐ டோட்டலி அக்ரி. ஏன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு கௌதம் கம்பீர் சிரிச்சு நான் பார்த்தேங்க. அவர் சிரிக்கவே இல்லை. எப்போ நியூசிலாந்து சீரீஸ்ல 3ல ஓத, பார்டர் கவர்ஸ்கர் டிராஃபில ஓத, அவர் எங்க பாவம் அழுதுட்டு இருந்தாரு. அவர் எல்லாம் கரிச்சு கொட்டிருந்தாங்க மீடியா. பட் ஃபைனலி அவர் சிரிச்சு பார்த்தேன். யூஆர் ரைட், 100%. இஸ் மச் மோர் கம்ஃபர்டபிள் இன் T20 கிரிக்கெட். ஏன்னா T20 கிரிக்கெட் தான் ஒரு கோச்சா இருந்திருக்காரு, கேப்டனாவும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஹிஸ் சக்சஸ் as a captain and coach is in T20 cricket. அந்த கம்ஃபர்ட் லெவல் டாக்டிக்கலி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு டெஃபினட்டா நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். பட் நம்ம இதை நிறைய பேசிட்டோம் பிரேத்தம். யாரு இது கேட்கறவங்க காதுல கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம நடக்கலாம். பட் டெஸ்ட் மேட்சும் ஒரு 6 மாசம் ஆவே. சோ அதுக்கப்புறம் நம்ம பாத்துப்போம். ஏன்னா இப்போதைக்கு கண்டிப்பா ODI கிரிக்கெட் மற்றும் T20 கிரிக்கெட் தான் வருது. கேட்க வேண்டிய டயத்துல கரெக்டான நம்ம கேள்வி அந்த டிபேட்ல திருப்பி கேட்போம். ஓகேவா? ஞாபகம் வச்சு நான் கேட்கிறேன். பட் மறுபடியும் இப்ப பிரேத்தம் இங்கிலாந்துக்கு கேள்விக்குறிகள் நிறைய இருக்கு. அடுத்த மேட்ச் சேப்பாக்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் விளையாட வரல. கிளீனா தெரிஞ்சது எனக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி இந்த வருண் சக்கரவர்த்தி பசில்ல மாட்டிட்டு முழிக்கிறாங்க இந்த பேட்ஸ்மேன். ஹாரி புரூக்கா இருக்கட்டும், லியம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், பெத்தலா இருக்கட்டும், பட்லரே இன்ஃபேக்ட் வருண் தான் அவுட் ஆனாரு. சோ இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வருணுக்கு கஷ்டப்படுறாங்க. சேப்பாக்ல வேற அடுத்த மேட்ச் சைட் பவுண்டரி பெருசு.
ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். டெஃபினட்டா இந்த சீரிஸ் வந்து ஸ்பின் கொஞ்சம் டிசைட் பண்ணும். அண்ட் இதுல நீங்க சொல்றது கரெக்டா எனக்கு ஒரு ட்வீட் ஞாபகம் வந்தது. பத்தி மைக்கேல் வான் வந்து காலையில ஒரு ட்வீட் போட்டாரு, இங்கிலாந்து will win 3-2 அப்படின்னு. இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே ஓ சாரி திஸ் சீரிஸ் will be decided by spin India to win அப்படின்னு டக்குன்னு மாத்திட்டாரு. மைக்கேல் வான் வந்து ஒரு அரசியல்வாதியை விட டக்குன்னு மாறுவாரு அவரு சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் நீங்க சொல்றது கரெக்ட். சேப்பாக் டெஃபினெட்லி எப்பவுமே கொஞ்சம் ஸ்பின்னை ஃபேவர் பண்ணும். அண்ட் சைட் பவுண்டரிஸ் பெருசு. அண்ட் ரவி பிஷ்னாய் ஆகட்டும் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும் அவங்கள அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஐ திங்க் வருண் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க. அக்சரையும் ரவி பிஷ்னாயும் கொஞ்சம் ஈஸியா ஆடினாங்க. வருண் சக்கரவர்த்தி ஸ்டாண்ட் அவுட் பவுலர், அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் பாப்போம். 12 overs ஸ்பின் அண்ட் சேப்பாக் பெரிய டெஸ்ட் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் பத்ரி, இப்ப நம்ம கௌதம் கம்பீர் பத்தி நான் பேசினேன். கரெக்ட், நீங்க சொன்னீங்க ரெட் பால் 6 months away. பிரெண்டன் மெக்கலமுக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்சஸ் ஒயிட் பால் கோச். இது வரைக்கும் அவர் ரெட் பால் கோச்சா ஒண்டிதான் இருந்தார் இங்கிலாந்துக்கு. இந்த மேட்ச் தான் அவர் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் ஒயிட் பால் கோச். ஏன்னா ஹி இஸ் டேக்கிங் ஓவர் அஸ் ஆல் ஃபார்மேட் கோச். சோ அவருக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்டிங் நிச்சயமா கிடைக்கல இன்னைக்கு. 2 bowlers தான் நல்லா போட்டிருக்காங்க இந்த ஒரு மேட்ச்லயே. வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஷதீப் சிங், இவங்க 2 பேர் தான் நல்லா போட்டு இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. முகமது ஷமி டீம்ல எடுத்திருக்காங்க, ஏன் விளையாட வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழுதுங்க. அவரு ஃபிட் விளையாடுறதுக்கு இல்லைன்னா ஏன் டீம்ல எடுத்தீங்க? அவரு ஃபிட் விளையாடுறதுக்குன்னா ஏன் விளையாட வைக்கல? முகமது ஷமி டிசர்வ்ஸ் டு வாக் இன்டு தி டீம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அடுத்த மேட்ச் இப்ப திருப்பி சேப்பாக்ல வருது, அவர் விளையாடுறதுக்கு சான்சஸ் கம்மின்னு தோணுது எனக்கு திருப்பி. I agree with you. ஏன்னா முகமது ஷமி செகண்ட் மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல எனக்கு. பட் முகமது ஷமிக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் முகமது ஷமிக்கு, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி முகமது ஷமி ஆட வைக்கிறதுக்கு. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஒன் டேல ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, சாம்பியன்ஸ் டிராஃபிக் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ஏற்கனவே பும்ராவோட இன்ஜுரி இஷ்யூஸ் நமக்கு தெரியாது. ஷமியும் ஒரு இன்ஜுரி கிளவுட்ல இருக்காருன்னா நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஒரு பவுலரோட போறீங்க, வெறும் ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா 3 சீமர் தான் எடுத்திருக்கீங்க. சோ முகமது ஷமி இந்த சீரீஸ்ல கூடிய சீக்கிரம் ஆடியே ஆகணும், ஒரு ஃபிட்னஸ் லெவல டெஸ்ட் பண்றதுக்கு. அவர் விக்கெட் எடுக்கிறாரே எடுக்கல அது வேற. இது 4 overs போடுறாரா, ஃபீல்ட்ல நிக்க முடியுதா, அவரால 20 overs ஓட முடியுதா, அதுதான் முக்கியம். அண்ட் ஹோப்ஃபுல்லி தேர்ட் T20 3, 4 and 5 ஷமி ஆடியே ஆகணும் பத்ரி, அவரோட ஃபிட்னஸ் லெவல்ஸ் அசஸ் பண்றதுக்கு. அதுல டவுட்டே கிடையாது. சூப்பர். டெஃபினட்டா வந்து 4 over அவர் போட முடியலன்னா அப்புறமா 10 over எப்படி போடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ப்ராபப்லி டெஃபினட்டா இந்த சீரீஸ்ல பாப்போம். பட் எப்போன்னு தான் தெரியல. சரி, இந்தியா இங்கிலாந்து சேப்பாக்ல மேட்ச் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? போறீங்களா? போகலாம். உங்களை தான் கேட்கலான்னு இருக்கேன் பத்ரி டிக்கெட்டுக்கு. ஐயோ எப்பா, நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. வேணாங்க, டெஃபினட்டா வேணாம். பட் சூப்பர். இந்தியா வந்து இந்த சீரீஸ நல்லா தொடங்கியிருக்காங்க ஒரு வெற்றியோட. அடுத்த மேட்ச் சேப்பாக்ல அஃப்கோர்ஸ் நான் வந்து கிரவுண்ட்ல இருக்க போறேன். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி எக்ஸைட்டிங். அண்ட் இந்தியா வின்னோட தொடங்கினது ரியலி குட் கமிங் இன்டு வின் சேப்பாக். ஐ திங்க் இங்கிலாந்து இஸ் a power packed யூனிட் பத்ரி, பவர் ஹவுஸ் யூனிட். அது அப்படி அவ்வளவு ஈஸியா இந்தியா வந்து 3-4-0 4-1 ஜெயிக்க மாட்டாங்க. இங்கிலாந்து டெஃபினெட்லி வில் கம் பேக் இன்டு திஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு, பேட்டிங்ல டெஃபினட்டா வருவாங்க, அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. பிரேத்தமின் வார்த்தைகள் எப்படி உண்மை ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இங்கிலாந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேப்பாக்ல செம்ம மேட்ச் காத்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம சேனல்ல கம்ப்ளீட் கவரேஜ் எஃபர்ட்டா ஒரு மேட்சுக்கும் இருக்கும், ரிவ்யூ எல்லாமே இருக்கு. நிறைய கிரிக்கெட் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை மிகமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஐ see you soon. Bye.